காவல் கரங்கள் அப்படிங்கிறது சென்னை பெருநகர காவல்துறையினால தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் காவல் கரங்கள். ஸோ எதுக்காக இந்த காவல் கரங்கள்? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போது வந்து சில பேர் மனநலம் சரியில்லாதவங்க, ஆதரவற்றவங்க போகிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி சாலையில் சுற்றி திரியக்கூடிய ஆதரவற்றவங்க, மனநலம் சரியில்லாதவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களை கண்டறிந்து அவங்கள பத்திரமாக மீட்டு அவங்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்கி அவங்கள ஆதரவற்ற இல்லங்களிலோ, ஆதரவற்றோருக்கான இல்லங்களிலோ, இல்லைன்னா அவங்களுடைய குடும்ப நபர்களிடோ ஒப்படைக்கும் வகையில தான் இந்த காவல் கரங்களானது தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது 2021 இப்போ இந்த சென்னையில செயல்படுத்தப்படக்கூடிய இந்த காவல் கரங்கள் மூலமா கடந்த 3 ஆண்டுகளை 7712 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. சாலை ஓரங்களில் சுற்றி திரியக்கூடிய ஆதரவற்ற பாதிக்கப்பட்டவங்களை மீட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த காவல் கரங்கள் அமைப்புங்கிறது 2021 ஏப்ரல் 21 தொடங்கப்பட்டது. சென்னை பெருநகர காவல்துறை அரசு சாரா நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு அமைப்பு சார்பில் தான் இந்த காவல் கரங்கள் அமைப்பானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ ரீசனாக கூட இதுக்கு ஸ்காட்ச் விருது வழங்கியிருப்பாங்க. 2023 இந்த காவல் கரங்கள் அமைப்புக்கு ஸ்காட்ச் விருது வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இது சிறப்பாக செயல்படுறதுனால நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்த காவல் கரங்கள் அமைப்பை ஏற்படுத்துறதுக்காக தமிழக அரசு ரீசனாக அறிவிச்சிருப்பாங்க. விரிவுபடுத்துறதுக்கும் தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க.